தங்கத்தை அணிந்தால் மட்டும் போதாது, பராமரிப்பதை பார்த்தீர்களா? 10 வருடமானாலும் 1 மில்லி கூட குறையாது. தங்கம் நாளுக்கு நாள் விலை ஏறிக்கொண்டே செல்கிறது. முன்பு யாரெல்லாம் தங்கம் அதிகமாக வாங்கி வைத்தார்களோ அவர்கள்தான் இப்போது பணக்காரர்களே. அந்த அளவிற்கு தங்கம் விலை தாறுமாறாக எகிரிக் கொண்டு செல்கிறது. தங்கம் வைத்திருப்பது பெரிதல்ல, அதை பராமரிப்பதில்தான் உள்ளது கெட்டிக்காரத்தனமே. தங்கத்தை கழுத்திலே அணிந்திருந்தால் அதன் மில்லிகிராம் குறையக்கூடும். ஆனால் கழுத்திலும் அணிய வேண்டும், ஆனால் அதன் அளவும் குறையக்கூடாது என்றால் நீங்கள் இப்படி பராமரித்தால்தான் முடியும். மேலும் தங்கம் வாங்கிய புதிதில் எப்படி இருந்ததோ அப்படியே ஜொலிக்கும். முதலில் மென்மையான சுத்தம் செய்யும் முறை முக்கியம். வெதுவெதுப்பான நீரில் சிறிதளவு சோப்பு சேர்த்து அதில் நகைகளை 20 நிமிடங்கள் ஊற வைத்து மிருதுவான பிரஷ் அல்லது பஞ்சால் மெதுவாக துடைக்க வேண்டும். பின்னர் சுத்தமான துணியால் துடைத்து காய வைக்க வேண்டும். விரும்பினால் கோல்டு கிளீனிங் சொல்யூஷன் போன்ற சிறப்பு சுத்திகரிப்பு பொருட்களையும் பயன்படுத்தலாம். இதனால் நகையின் மேற்பரப்பு சேதமடையாமல் இயல்பான ஜொலிப்பு நீடிக்கும். ரசாயன பொருட்களிலிருந்து தங்கத்தை பாதுகாப்பது அவசியம். பர்ஃப்யூம், ஹேர் ஸ்ப்ரே, சோப்பு, கிரீம் போன்றவை தங்கத்தின் மேல் பூச்சை பாதிக்கக்கூடும். ஆகையால் இவற்றை பயன்படுத்தும் முன் நகைகளை கலற்றி வைப்பது நல்லது. பவுடர் மற்றும் அழகு சாதன பொருட்கள் கூட தங்கத்தின் இயல்பான மின்னலை குறைக்கும் என்பதால் அவற்றை தவிர்க்க வேண்டும். தங்க நகைகள் மற்ற நகைகளுடன் உராய்வதை தவிர்க்க வேண்டும். 22 மற்றும் 24 கிராம் தங்க நகைகள் மிக மென்மையானவை என்பதால் எளிதில் கீறல் ஏற்படும். எனவே ஒவ்வொரு நகையையும் தனிப்பட்ட துணி பைகளில் அல்லது மென்மையான துணி அடுக்குள்ள நகை பெட்டிகளில் தனித்தனியாக வைத்தல் சிறந்தது. இதனால் வடிவமும் மின்னலும் பாதுகாக்கப்படும். சூரிய வெளிச்சம் மற்றும் அதிக ஈரப்பதம் தங்கத்தின் அழகை பாதிக்கும். நீண்ட நேரம் நேரடி சூரிய வெளிச்சத்தில் வைத்தாலோ ஈரமான இடங்களில் சேமித்தாலோ தங்கத்தின் மின்னல் குறைந்துவிடும். அடிக்கடி சுத்தம் செய்வது தங்கத்தின் பளபளப்பை நீடிக்க உதவும். மாதத்திற்கு 1 முறை சுத்தம் செய்தாலே போதும். அடிக்கடி அணியும் நகைகள் என்றால் வாரத்திற்கு 1 முறை சுத்தம் செய்யலாம். வெதுவெதுப்பான நீரில் சிறிதளவு அம்மோனியா சேர்த்து கழுவுவதும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் இது வாரத்தில் 1 முறையை தாண்டக்கூடாது. ஆண்டுக்கு 1 முறை குறைந்தபட்சம் நகை வல்லுநர்களிடம் பரிசோதனைக்கு கொடுக்க வேண்டும். சிறிய பழுதுகள் இருந்தால் உடனே சரி செய்து தேவையானால் பாலிஷ் செய்யலாம். குறிப்பாக வைரங்கள் பொருத்தப்பட்டவை அல்லது நுணுக்கமான வடிவமைப்புகளில் கொண்டவை என்றால் வல்லுநர் பராமரிப்பு அவசியம். நகைகளை அணியும் நேரத்திலும் கவனம் தேவை. சமையல், உடற்பயிற்சி, தோட்டப்பணி போன்ற கடுமையான வேலைகள் செய்யும் போது தங்க நகைகளை கலற்றுவது நல்லது. இவ்வாறு செய்தால் நகைகள் அழுக்காகாமலும் பளபளப்பு இழக்காமலும் இருக்கும். இந்த எளிமையான வழிமுறைகளை பின்பற்றினால் தங்க நகைகள் பல வருடங்கள் புதிது போல மின்னும்.